இந்த இஸ்ரவேல் தேசத்திற்குடைய ராஜா தான் இந்த ஆகாபு, அவனுடைய மகன் அகசியா. இந்த இஸ்ரவேல் தேசத்தை யார் தெரிந்தெடுத்தாரு? கடவுள். நம்மளுடைய தேவன் தான் இஸ்ரவேல் தேசத்தை தெரிந்தெடுத்தார். தான் தெரிந்து கொண்ட தேசத்துல இப்படி ஒரு ராஜா இருப்பதை கர்த்தர் விட்டுருவாரா? அப்படி விட்டுருவாரா? விடமாட்டார். இஸ்ரவேல் தேசத்தின் மூலமா தான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு யூதனின் மூலமா தான் ரட்சிப்பு உலகத்திற்கு வருது. யார் அந்த யூதன்? இயேசுவின் மூலம் தான் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அவர் பிறகுறாரு. அவர் மூலமா தான் ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு எல்லாத்துக்கும் வருது. அந்த தேசத்தின் மூலமா தான் நமக்குடைய வேதாகமே நமக்கு வருது. ஆமென். பழைய ஏற்பாடு எல்லாமே யூதர்களுடைய வரலாறு தான் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ அவர்கள் மூலமா தான் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தேவனே தெரிந்தெடுத்தார் இஸ்ரவேல் தேசத்தை. இப்படி இஸ்ரவேல் தேசத்தை தெரிந்தெடுத்த அந்த தேசத்தில் இப்படி ஒரு அநியாயத்தை நடக்கிறத பார்த்துட்டு அவர் எவ்வளவு காலம் சும்மா இருந்திருப்பார்? இல்லை. இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்த உடனே ஆண்டவர் குறுக்கிடுறாரு. அந்த காலகட்டத்தில் யார் தீர்க்கதரிசியாக இருந்தார்னா எலியா.